இந்திய அணி கண்டுபிடித்த பொக்கிஷங்களில் ஒன்றாக ஒரு காலத்தில் ஒளிர்ந்து கொண்டிருந்தவர் இர்ஃபான் பதான். 2003ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் செய்து டெஸ்ட் தொடரில் விளையாடிய இந்திய அணியில் இடம் பிடித்த இர்ஃபான் பதான் தனது அவுட்ஸ்விங் பந்துவீச்சில் முதல் விக்கெட்டாக மேத்யூ ஹெய்டனை கைப்பற்றி கேமராக்களை தன் பக்கம் சிணுக வைத்தார். அதன் பிறகு இர்ஃபான் பதானின் கிராஃப் அபாரமாக எகிரிக் கொண்டிருந்தது. இந்திய ஆடுகளங்களில் ஸ்விங் ராஜ்யம் என்று தனக்கான பாதையை சிறப்பாக கட்டமைத்து கிரிக்கெட்டின் தலைசிறந்த ஆல்ரவுண்டராக போற்றப்பட்ட இவரது கேரியரில் கராச்சி டெஸ்டின் முதல் ஓவர் ஹேட்ரிக், பெர்த் டெஸ்ட் போட்டியின் ஆட்டநாயகன் விருது மற்றும் ஜோஹானஸ்பர்கில் உலகக்கோப்பை T20 இறுதிப் போட்டியின் ஆட்டநாயகன் விருது போன்ற இந்திய அணி வென்ற வரலாற்று சிறப்புமிக்க தொடர்களில் ஒரு ஆல்ரவுண்டராக இவரது பங்கு மறக்க முடியாத ஒன்றாகவே பார்க்கப்பட்டது. அந்த வகையில் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் அரங்கில் பேட்டிங்கில் முக்கியமான ரன்களை அடித்ததோடு பந்து வீச்சில் 5 முக்கிய விக்கெட்டுகளையும் வீழ்த்தி ஆட்டநாயகன் விருதினை வென்று அதன் பிறகு அணியிலிருந்து ஓரம் கட்டப்பட்ட அந்த மறக்க முடியாத ஆட்டம் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களின் தொகுப்பினை இந்த வீடியோவில் நாம் காணலாம். கடந்த 2012ஆம் ஆண்டு இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் மற்றும் ஒரு T20 போட்டி அடங்கிய கிரிக்கெட் தொடரில் பங்கேற்றது. இந்த தொடரை பொறுத்தவரை முதல் 4 போட்டிகளில் 3இல் இந்திய அணி வென்றதோடு தொடரையும் கைப்பற்றியது. தொடரில் ஒரே ஒரு போட்டியில் மட்டும் வெற்றி பெற்றிருந்த இலங்கை அணி ஆகஸ்ட் 4 அன்று பல்லேக்கலில் தொடங்கிய 5வது மற்றும் இறுதி ஒருதின போட்டியில் ஆறுதல் வெற்றியோடு களமிறங்கியது. இந்த போட்டியில் டாஸில் வெற்றி பெற்ற இந்திய கேப்டன் தோனி பேட்டிங்கை தேர்வு செய்ய அதன்படி துவக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கினர் அஜின்கியா ரஹானேவும் கௌதம் கம்பீரும். திசரா பெரேராவின் பந்தில் பாயிண்ட் திசையில் இந்திய இன்னிங்ஸின் முதல் பவுண்டரியை கௌதம் கம்பீர் பறக்கவிட மறுமுனையில் அஜின்கியா ரஹானே அதே பெரேராவின் பந்தில் கவர் திசையில் தன்னுடைய முதல் பவுண்டரியை பறக்கவிட்டதன் மூலம் 4 ஓவர்களின் முடிவில் 19 ரன்களை எடுத்தது இந்திய அணி. மறுமுனையில் கௌதம் கம்பீர் லசித் மலிங்காவின் பந்து வீச்சில் மிட்விக்கெட் திசையில் பறக்கவிட்ட மற்றும் ஒரு பவுண்டரியின் மூலம் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் அரங்கில் 5000 ரன்கள் எனும் மைல்கல்லை அபாரமாக எட்டினார். இந்த சூழ்நிலையில் ஆட்டத்தின் 6வது ஓவரை திசரா பெரேரா வீச அந்த ஓவரின் முதல் பந்திலேயே 9 ரன்கள் எடுத்திருந்த அஜின்கியா ரஹானே LBW மூலம் ஆட்டமிழந்து முதல் விக்கெட்டாக வெளியேறியிருப்பார். அதன் பிறகு 3வது வீரராக களத்துக்கு வந்த விராட் கோலியுடன் கைகோர்த்த கௌதம் கம்பீர் மேத்யூஸின் பந்தில் மிட்விக்கெட் திசையில் ஒரு பவுண்டரியை பறக்கவிட்ட நிலையில் கோலியும் தன் பங்குக்கு தியாடுமான் திசையில் தன்னுடைய முதல் பவுண்டரியை பறக்கவிட அதன் மூலம் ஆரவாரத்தில் தொல்லி கொதிக்க ஆரம்பித்தனர் இந்திய ரசிகர்கள். தொடர்ந்து அதிரடி காட்டிக் கொண்டிருந்த கௌதம் கம்பீர் மீண்டும் மேத்யூஸின் பந்தில் கவர் திசையில் ஒரு பவுண்டரியும் அவரை தொடர்ந்து விராட் கோலியும் மலிங்காவின் பந்தில் கவர் திசையில் பறக்கவிட்ட தன்னுடைய 2வது பவுண்டரியின் மூலம் இவர்களின் பார்ட்னர்ஷிப்பும் அரைசதத்தை நோக்கி முன்னேறியது. இந்த சூழ்நிலையில் ஆட்டத்தின் 15வது ஓவரை நுவன் பிரதீப் வீச அப்பொழுது 23 ரன்களை எடுத்திருந்த விராட் கோலி 2வது விக்கெட்டாக LBW மூலம் ஆட்டமிழந்து வெளியேறியிருப்பார். ஒட்டுமொத்த இலங்கை வீரர்களும் இலங்கை ரசிகர்களும் ஆரவாரத்தில் கோலியின் விக்கெட்டை கொண்டாடி கொண்டிருந்த வேளையில் அவர்களுக்கு கூடுதல் கொண்டாட்டமாக அமைந்தது 4வது வீரராக களத்துக்கு வந்து 4 ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறிய ரோஹித் சர்மாவின் விக்கெட். இதனால் இந்திய அணி 17 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து 87 ரன்களை எடுத்தது. அதன் பிறகு 5வது வீரராக களத்துக்கு வந்த மனோஜ் திவாரி கௌதம் கம்பீருடன் கைகோர்க்க இருவரும் அணியை சரிவிலிருந்து மீட்டதோடு அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்துச் செல்ல ஆயத்தமாகினர். இந்த சூழ்நிலையில் கௌதம் கம்பீர் அதிரடியாக தன்னுடைய அரை சதத்தினை பூர்த்தி செய்ய மறுமுனையில் ஜீவன் மெண்டிஸின் பந்தில் எக்ஸ்ட்ரா கவர் திசையில் ஒரு பவுண்டரியும் அடுத்து நுவன் பிரதீப்பின் பந்தில் ஸ்டெப் அவுட் செய்து லாங் ஆஃப் திசையில் மற்றும் ஒரு பவுண்டரியும் பறக்கவிட்ட மனோஜ் திவாரி அதே பிரதீப்பின் பந்தில் ஸ்கொயர் லெக் திசையில் பறக்கவிட்ட மற்றும் ஒரு பவுண்டரியின் மூலம் அதிரடியாக தன்னுடைய அரை சதத்தையும் பூர்த்தி செய்தார். அரை சதத்தை கடந்தவர் அடுத்து சேனநாயக்காவின் பந்தில் லாங் ஆஃப் திசையில் மற்றும் ஒரு பவுண்டரியை பறக்கவிட அதன் மூலம் இவர்களது பார்ட்னர்ஷிப்பும் 100 ரன்களை கடந்தது. இந்த சூழ்நிலையில் ஆட்டத்தின் 38வது ஓவரில் லசித் மலிங்கா வீசிய ஒரு சர்ப்ரைஸ் பவுன்சரை கணிக்க தவறிய மனோஜ் திவாரி கல்லி ஃபீல்டரிடம் கேட்ச் கொடுத்து 65 ரன்களோடு 4வது விக்கெட்டாக வெளியேற அதன் மூலம் இவர்களது பார்ட்னர்ஷிப்பும் 110 ரன்களில் முடிவுக்கு வந்தது. திவாரியை தொடர்ந்து அடுத்து களத்துக்கு வந்த சுரேஷ் ரெய்னா தான் சந்தித்த முதல் பந்திலேயே ரன் கணக்கை துவங்காமல் ஆட்டமிழந்து வெளியேற அடுத்தடுத்த 2 பந்துகளில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி இலங்கை வீரர்களோடு அந்நாட்டு ரசிகர்களும் சேர்ந்து ஆரவாரத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தனர். இந்த ஆரவாரங்களுக்கு மத்தியில் 6வது வீரராக களத்துக்கு வந்த கேப்டன் தோனி மலிங்காவின் பந்தில் எக்ஸ்ட்ரா கவர் திசையில் ஒரு பவுண்டரியை பார்க்கவிட்டு தனது ரன் கணக்கை துவங்க மறுமுனையில் தனது சதத்தினை நோக்கி முன்னேறி கொண்டிருந்த கௌதம் கம்பீரோ 88 ரன்கள் எடுத்திருந்த சூழ்நிலை
சூழ்நிலையில் சேனநாயக்காவின் பந்து வீச்சில் ஒரு கட் ஷாட் ஆட முற்பட்டு பாயிண்ட் ஃபீல்டரிடம் கேட்ச் கொடுத்து 6வது விக்கெட்டாக வெளியேறியிருப்பார். இன்னும் 12 ஓவர்கள் மீதம் இருந்த நிலையில் அணியின் முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்திய மகிழ்ச்சியில் ஆரவாரத்தில் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்த இலங்கை வீரர்கள் இந்திய அணியை 250 ரன்களுக்குள்ளாகவே கட்டுப்படுத்தி விடலாம் என கணக்கு போட்டுக் கொண்டிருக்க 7வது வீரராக களத்துக்கு வந்த இர்ஃபான் பதானோ தோனிக்கு பக்கபலமாக பேட்டிங்கில் அதிரடி காட்ட அதன் மூலம் சவாலான ஒரு இலக்கை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்தது இந்திய அணி. திசாரா பெரேராவின் பந்தில் கட்ஷாட்டின் மூலம் பாயிண்ட் திசையில் தோனி அடுத்தடுத்து பறக்கவிட்ட பவுண்டரிகளின் மூலம் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் அரங்கில் 3வது முறையாக இர்ஃபான் பதான் மற்றும் தோனி ஜோடி 50 ரன்கள் எனும் அபாரமான ஒரு பார்ட்னர்ஷிப்பை எட்டியது. அடுத்தடுத்து பவுண்டரிகளாக பறக்க விட்டுக் கொண்டிருந்த தோனி அடுத்து ரவுண்ட் த விக்கெட்டில் திசாரா பெரேரா வீசிய ஒரு பந்தை டீப் மிட் விக்கெட் திசையில் பிரம்மாண்டமான ஒரு சிக்ஸராக பறக்கவிட்டு 34 பந்துகளில் அதிரடியாக தன்னுடைய அரை சதத்தையும் பூர்த்தி செய்தார். அரை சதத்தை கடந்தவர் அடுத்து மலிங்காவின் ஷார்ட் பிட்ச் பந்தில் பெரிய ஷாட்டிற்கு முயன்று 58 ரன்களோடு அவரது 200வது விக்கெட்டாகவும் வெளியேறியிருப்பார். தோனி ஆட்டமிழந்தாலும் கடைசி வரை களத்தில் நின்று தன்னுடைய பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 29 ரன்களை எடுத்த இர்ஃபான் பதானின் நிதானமான ஆட்டத்தினால் 50 ஓவர்களின் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்த இந்திய அணி 294 ரன்களை எடுத்தது. அதன் பிறகு 295 ரன்கள் எனும் இலக்கை நோக்கி களமிறங்கிய இலங்கை அணிக்கு அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான உப்புல் தரங்கா அதிரடியான தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் மற்றும் ஒரு தொடக்க ஆட்டக்காரரான தில்ஷான் தனது ரன் கணக்கை துவங்க முன்னரே இர்ஃபான் பதானின் பந்து வீச்சில் 8வது முறையாக ஆட்டமிழந்து வெளியேறியிருப்பார். அதன் பிறகு 3வது வீரராக களத்துக்கு வந்த லஹிரு திருமானி தரங்காவுடன் கைகோர்க்க 2 இடது கை ஆட்டக்காரர்களும் இந்திய அணியின் இடது கை பந்து வீச்சை தங்களது அதிரடியான பேட்டிங்கின் மூலம் ஒரு கை பார்க்க ஆரம்பித்தனர். இவர்களின் இந்த அதிரடியால் இலங்கை அணியோ 6 ஓவர்களில் 50 ரன்களை கடக்க அதன் மூலம் இவர்களது பார்ட்னர்ஷிப்பும் 50 ரன்களை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தது. அப்பொழுது ஆட்டத்தின் 8வது ஓவரை வீச வந்த இர்ஃபான் பதான் மீண்டும் தனது பந்து வீச்சின் மூலம் மற்றும் ஒரு பிரேக் த்ரூவை தேடிக் கொடுத்தார். 21 பந்துகளில் அதிரடியாக 4 பவுண்டரிகளோடு 31 ரன்களை எடுத்திருந்த தரங்காவை 2வது விக்கெட்டாக வெளியேற்றியிருப்பார். அதன் பிறகு 4வது வீரராக களத்துக்கு வந்த தினேஷ் சாண்டிமல் தன் பங்குக்கு 2 பவுண்டரிகளை பறக்கவிட்டு 8 ரன்களை எடுத்திருந்த சூழ்நிலையில் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பவுலராக பந்து வீச வந்த அசோக் திண்டாவின் பந்து வீச்சில் ஆட்டமிழக்க அவரை தொடர்ந்து ஏஞ்சலோ மேத்யூஸ் மற்றும் சமாரா கப்புகெதரா ஆகியோர் அதிரடி காட்ட முற்பட்டு அடுத்தடுத்து தங்களது விக்கெட்டுகளை பறிகொடுக்க அதன் மூலம் 102 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாற ஆரம்பித்தது இலங்கை அணி. இந்த தடுமாற்றங்களுக்கு மத்தியில் 7வது வீரராக களத்துக்கு வந்த ஆல்ரவுண்டர் ஜீவன் மெண்டிஸ் திரிமானேவுடன் கைகோர்க்க அதன் பிறகு சரிவிலிருந்து மீண்டது இலங்கை அணி. தொடர்ந்து இருவரும் இந்திய பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருந்த சூழ்நிலையில் லஹிரு திருமானி அதிரடியாக தன்னுடைய அரை சதத்தையும் பூர்த்தி செய்தார். அரை சதத்தை கடந்தவர் தன்னுடைய பேட்டிங் கீரை மாற்றி சிக்ஸர் மழையை பொழிய அதன் மூலம் 200 ரன்களை கடந்தது இலங்கை அணி. இந்த சூழ்நிலையில் ஜாகிர் கானுக்கு எதிராக ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருந்தவர் அவர் வீசிய 36வது ஓவரில் மிடான் ஃபீல்டரிடம் ஒரு பந்தை தட்டிவிட்டு 1 ரன் ஓட முயற்சி செய்து 77 ரன்கள் எடுத்திருந்தவர் ரன் அவுட்டின் மூலம் ஆட்டமிழந்து 6வது விக்கெட்டாக வெளியேறியிருப்பார். அதன் பிறகு மற்றும் ஒரு இடது கை ஆல்ரவுண்டரான திசாரா பெரேரா அதிரடி காட்டிக் கொண்டிருந்த ஜீவன் மெண்டிஸுடன் கைகோர்க்க மற்றும் ஒரு பார்ட்னர்ஷிப்பை முறியடிக்க போராட வேண்டி இருந்தது இந்திய வீரர்களுக்கு. இந்த சூழ்நிலையில் மெண்டிஸும் தன்னுடைய அரை சதத்தை பூர்த்தி செய்ய அதனைத் தொடர்ந்து வெற்றிக்கான இலக்கை நோக்கி மெல்ல மெல்ல முன்னேற ஆரம்பித்தது இலங்கை அணி. இந்த சூழ்நிலையில் இலங்கை அணியின் வெற்றிக்கோ 46 பந்துகளில் 43 ரன்கள் தேவைப்பட அப்பொழுது தன்னுடைய 2வது ஸ்பெல்லை வீச வந்த இர்ஃபான் பதான் தன்னுடைய 3வது விக்கெட்டாக திசாரா பெரேராவை வெளியேற்ற அதன் மூலம் சற்று நிம்மதி பெருமூச்சு விட ஆரம்பித்தனர் இந்திய வீரர்கள். அதனைத் தொடர்ந்து இலங்கை ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜீவன் மெண்டிஸும் அதே இர்ஃபான் பதானின் பந்து வீச்சில் 72 ரன்களில் வெளியேற ஆட்டம் இந்தியாவின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. இந்த சூழ்நிலையில் தன்னுடைய 5வது விக்கெட்டாக 7 ரன்கள் எடுத்திருந்த சேனநாயக்காவை இர்ஃபான் பதான் வெளியேற்ற அதன் மூலம் இந்தியாவின் வெற்றியோ ஏறக்குறைய உறுதியானது. கடைசி விக்கெட்டுக்கு 27 பந்துகளில் இலங்கை அணியின் வெற்றிக்கு 21 ரன்கள் தேவை என்கிற சூழ்நிலையில் லசித் மலிங்காவின் விக்கெட்டை அசோக் திண்டா கைப்பற்ற அதன் மூலம் 20 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்திய அணி தொடரை 4-1 என்கிற கணக்கில் கைப்பற்றி அசத்தியது. ஒரு கட்டத்தில் இலங்கை அணியின் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவே கருதப்பட்ட சூழ்நிலையில் பந்து வீச்சில் தனி ஒருவனாக நின்று இலங்கை அணியின் முக்கிய விக்கெட்டுகளை கைப்பற்றியதோடு பார்ட்னர்ஷிப்களையும் தகர்த்திருந்து ஒருநாள் கிரிக்கெட் அரங்கில் 2வது முறையாக
5 விக்கெட்டுகளை கைப்பற்றியதோடு முக்கியமான 28 ரன்களையும் பேட்டிங்கில் குவித்த இர்ஃபான் பதானுக்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது. இந்த போட்டியை பொறுத்தவரை பேட்டிங் மற்றும் பந்துவீச்சு என இரண்டிலும் வசதி ஆட்ட நாயகன் விருதை வென்றவரை அதற்கடுத்து சர்வதேச கிரிக்கெட்டில் பார்ப்பது என்பது அரிதாகி போனது. இவரது கேரியரில் ஆட்ட நாயகன் விருது வென்ற இந்த ஒரு ஆட்டமே அவரது கடைசி ஆட்டமாகவும் மாறியது. கடந்த தசாப்தத்தில் இந்திய அணியின் ஹீரோக்களில் ஒருவரான பதான் தனக்கான உயரத்தை அடையாமலேயே சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றது அவரது ரசிகர்களுக்கு ஏமாற்றமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு முடிஞ்சா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.